நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டத்தில் வடத்தூர் பஞ்சாயத்தில் அமைந்திருக்கக்கூடிய தலைமலை என்பது மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த தலைமலையினுடைய வளர்ச்சி பணிகளுக்காக தலைமலை சேவா ட்ரஸ்ட் தொடங்கப்பட்டு 2019ஆம் வருடம் தலைமலை அடிவாரம் சுற்றி 27 கிலோமீட்டர் கிரிவல பாதை தலைமலை சேவா ட்ரஸ்டால் அமைக்கப்பட்டது. நிச்சயமா பண்ணி கொடுத்துருக்கோம் சார். நமக்கு பார்த்தீங்கன்னா சார், அது என்டையர்லி ரிசர்வ் ஃபாரஸ்ட் சார். ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருந்ததுனால பக்தர் சொன்னதுனால டயரை பிடிச்சிட்டு போனால் ஃபயர் ஆகிடும் சொல்லி அதெல்லாம் அலோவ் பண்ணல. இப்போ இந்த காலங்கள் வந்ததுனால அதுக்கப்புறம் டார்ச் லைட் வந்தது. இப்போ மொபைல் ஃபோனில் லைட் வச்சுட்டு போகிறாங்க. அப்படி இருந்துமே கரடு முரடான பாதைகள் சார், சரியான படிக்கட்டுகள் இல்லை, பாதைகள் இல்லை. அதனால பக்தர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை நினச்சி நம்ம தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக சோலார் லைட்டு போடலான்னு ஒரு லைட்டு போட்டோம் சார் அடிவாரத்தில். மீதி லைட்டு போடுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கலான்னு பண்ணணும். அதை பண்ணப்போ ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால அரசாங்கத்திட்ட முழுமையாக ஃபாரஸ்ட்டை ஒப்புதல் வாங்கி தான் பண்ணணுன்றதுனால அந்த பணி அப்படி இருக்குது சார். இது ஒரு விஷயம் இருக்குது. மாவட்ட ஆட்சித்தலைவரை மெகராஜ் சார் அழைச்சிட்டு போய் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, இதுக்கான அடிப்படை வசதிகளை பண்ணணும்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த ஃபாரஸ்ட்டுக்கு நீங்கள் தான் அனுமதியை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர் மூலியமாக கொடுத்துருக்கோம் சார். வனத்துறை அமைச்சராக இருந்த அன்னைக்கு வனத்துறை அமைச்சராக இருந்த ராமச்சந்திரன் சார்கிட்ட சேலத்தில் பொதுக்கூட்டத்தில் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசி இதை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இடத்தை எடுத்துட்டு தேவைப்படுற இடத்த மற்ற இடத்துல இருந்து கொடுக்கறதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும்னு சொல்லி அதுவும் இப்போ பரிசீலனை இருக்குது சார். தலைமலை வளர்ச்சி பணிகள் மிக சிறப்பாக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. தலைமலைக்கு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது போகுது அப்படிங்கிறதுக்கான காரணம் தலைமலை சேவா ட்ரஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இது நடந்துட்டு இருக்கு. மேலே போகிறதுக்கு மொத்தம் 5 பாதைகள் இருக்குது சார். ஒவ்வொரு பாதையும் ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 3 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர், சில பகுதியும் 4 கிலோமீட்டர் இருக்குது. அதில் தான் பக்தர்கள் போயிட்டு இருக்காங்க சார். சீரமைக்கிறதுக்காக இல்லைங்க சார், கிரிவல பாதைக்கு ஏன்னா எதுக்காக இந்த கிரிவலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுன்னா சார், 2017 மேலே மலைக்கு மேலே ஒருத்தர் கீழே விழுந்துட்டார் சார். தலைமலை பெருமாள் மிகவும் சக்தி வாய்ந்த பெருமாள் சார். வேண்டது எல்லாமே நடக்கும். அப்படி வேண்டுதல் வைக்கிறவங்க மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுடைய பிரகாரத்தை பிடிச்சிட்டு அப்படியே கையில் நடந்து போவாங்க சார். நீங்கள் இன்றைக்கி கூகுளில் பார்த்தீங்கன்னா தலைமலை கிரிவலம் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படி போயிட்டு இருந்தப்போ ஒரு பக்தர் கீழே விழுந்துட்டார் சார், இறந்துட்டார். அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசும் வனத்துறையும் இந்து சமய அறத்துறையும் கிரிவலம் மேலே போகிறத தடை பண்ணிட்டாங்க சார், நின்று போயிடுச்சு. 2017 தலைமலை சேவா ட்ரஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் பக்தர்களுடைய வேண்டுதல் இதெல்லாம் நிறைவேறணும்னு அவங்கெல்லாம் கோரிக்கை வச்சதுனால மலையை சுற்றி அடிவாரம் சுற்றி கிரிவல பாதை போட்டால் மக்களுடைய உயிருக்கு எந்த விதத்திலையும் பாதிப்பு இருக்காது, மக்களுடைய வேண்டுதலும் நிறைவேறின மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம வனவர் தனபால் சார் வனவராக இருந்தார் அன்னைக்கு. அவருடைய தலைமையில் 2019 ஜூலை மாதம் 4ஆம் தேதி தலைமலை அடிவாரத்தில் பூஜை போட்டுட்டு, அந்த பூஜையிலலாம் இன்னைக்கு அரங்காலவர்னு சொல்லிட்டு இருக்க நந்தகோமன் சார் வந்திருந்தாருங்க. அவரெல்லாம் நம்ம கூப்பிட்டு தான் அதை பண்ணணும். அவரை வச்சு பூஜையை போட்டுட்டு மலையை சுற்றி பாதையை கண்டுபிடிச்சோங்க. பாதை இப்படி போட முடியுமா, பக்தர்களுக்கான அதுக்கான வசதியை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கரடு முரடாக முள் எல்லாம் ஒதுக்கி விட்டு காலையில் ஆரம்பித்து இரவு வரைக்கும் ஆச்சு சார். 27 கிலோமீட்டர் வந்தது. அந்த பயன் பண்ண இடத்துல தான் பாத்துல தான் கிரிவல பாதையை போட்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 2019 பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரத்தில் தலைமலை அடிவாரத்தில் கிரிவல பாதைக்கான துவக்க விழா கிரிவல பாதையை போட்டு முடிச்சு நடந்தது. அந்த முதல் கிரிவலம் நடந்தப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க்குடைய டைரக்டராக இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் சார், அவர் தான் தலைமையில் புத்தகம் எழுதியிருந்தார். அவர் தான் முதல்ல கிரிவலத்துக்கான துவக்க விழாவில் அவர் தான் கொடியசைச்சி தொடக்கி வச்சார். நம்ம எருமப்பட்டி ஜமீன்தார் எங்களெல்லாம் வழி நடத்தக்கூடிய ஐயா அவர்கள் தான் ரிப்பன் கட் பண்ணி அந்த கிரிவலத்தை தொடங்கி வச்சாங்க. அந்த கிரிவலத்துக்கு அந்த நேரத்தில் 5000 பேர் மக்கள் கலந்துக்கிட்டாங்க. 3600 பேர் கிரிவல பாதையில் நடந்து வந்தாங்க. முதல் கிரிவலத்தில் நம்ம எருமப்பட்டி அசோக் சார் இருக்கார், சரண்யா ஸ்பின்னிங் மில், அவர் தான் முதல் கிரிவல பக்தர்களுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. இதில் ஒரு பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு கட்சிகளாக கடந்து தலைமலையில் எல்லாரும் எப்படி ஒன்று சேர்ந்து இருப்பாங்க, பெருமாள் எப்படி ஒன்று சேர்க்கிறாருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் இருந்தார். கொங்குநாடு கட்சியிலிருந்து திமுக சிம்பிளில் நின்று ஜெயிச்ச நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் AKP சின்ராஜ் சார் இருந்தார். 2 பேரும் ஒரு சேர தலைமலை சேவா ட்ரஸ்ட் சார்பாக எனது தலைமையில் உருவாக்கப்பட்ட கிரிவல பாதையை கல்வெட்டை 2 பேர் சேர்ந்து தான் தொடங்கி வச்சாங்க சார்.
அதில் வரவேற்பு கொடுத்ததே நந்தகோபன் தான். இன்றைக்கும் நீங்கள் அடிவாரத்தில், வடவத்தூர் அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீரியாம்பட்டி அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டில் நந்தகோபன் பேர் இருக்கும். அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டாங்க, அவங்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆமாம் சார், இந்து சமய அறநிலைத்துறை தான் சார் இதுக்கான விஷயங்களை வந்து முன்னெடுத்து பண்ணும் சார். கிரிவல பாதை வந்து ரோடா போடுறதுக்கு தான் நம்ம கேட்டிருக்கோம் சார். அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்ம கேட்டிருக்கோம். அதை ஆய்வு பண்ணுறதுக்கும் பக்தர்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணணும்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சார். தார் ரோடுக்கு ஆய்வு பண்ணுறாங்க சார். ஆமாம் சார், ஆய்வு பண்ணி இந்த அறிக்கையை சப்மிட் பண்ணி எவ்வளோ கிலோமீட்டர் வருது ஏதாவது ஷார்ட்டாக பண்ணாங்க சார். 1000க்கு மேலே வந்தாங்க. இப்போ வந்து நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வராங்க சார். ஒவ்வொரு பௌர்ணமி கிரிவலத்துக்கும் வராங்க. நம்ம தலபல சேவா ட்ரஸ்ட் சார்பாக முட்டாஞ்செட்டி பஞ்சாயத்தில் வரதராஜபுரம் அடிவாரத்தில் நம்ம அவங்களுக்கு அன்னதானம் கொடுக்குறோம். தூய குடிநீர் கொடுக்குறோம் சார், மினரல் வாட்டர். முட்டாஞ்செட்டி ஊராட்சி சார், வரதராஜபுரம் அடிவாரம் சொல்லுவாங்க சார். இல்லை சார், இந்த விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் சார். அரசிற்கு முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்திருந்தோம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்களிடத்திலும் கோரிக்கை வைத்திருந்தோம். தலைமலை சேவா ட்ரஸ்டுடைய கோரிக்கையை ஏற்று தலைமலை அடிவாரம் சுற்றி அமைக்கப்பட்டுள்ள 27 கிலோமீட்டர் கிரிவல பாதையை ஆய்வு செய்து அடிப்படை வசதிகளை மேற்கொள்வதற்காக இந்த வருடம் இந்து சமய அறநிலையத்துறையுடைய மானிய கோரிக்கையில் இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய உத்தரவிற்கு இணங்க தலைமலை கிரிவல பாதையை ஆய்வு செய்வதற்கும் பக்தர்களுக்கு அடிப்படை வசதி செய்வதற்கும் ரூபாய் 2 கோடியை ஒதுக்கி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய நிகழ்வு நடப்பதற்காக பரிந்துரை செய்த நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களுக்கும், நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களுக்கும், பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் இதற்கெல்லாம் அடித்தளமாக சட்டமன்றத்தில் பேசி தலைமலையினுடைய சிறப்பை எடுத்து கூறி கிரிவல பாதையை செப்பனிடுவதற்கு ஆய்வு செய்வதற்கு நிதியை ஒதுக்க காரணமாக இருந்த சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய பொன்னுசாமி அவர்களுக்கும், இவ்வளவு பெரிய சீரும் சிறப்பாக நடப்பதற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், அட்மா குழு தலைவர் பாலு அவர்களுக்கும், மற்றும் இதற்காக பாடுபட்டக்கூடிய அத்துணை வட்டாட்சியர், ஆர்டிஓ உள்ளிட்ட அத்துணை அரசு அதிகாரிகளுக்கும், பிடிஓ உள்ளிட்ட அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்திலே நான் தலைமலை சேவா ட்ரஸ்டின் சார்பாக நன்றி தெரிவித்துள்ளேன்.